துயரங்கள் மாறிடவே பாரினில் தாங்கள் வாழ்ந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார் மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஜெபதனி ஊழியங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இணையில்லாத இன்ப இயேசு மட்டில்லா கிருபை ஈந்தாரே. இணையில்லாத இன்ப இயேசு மட்டில்லா கிருபை ஈந்தாரே. பாவியை மீட்க மண்ணில் உதித்தார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக தேவனை துதிக்கிறேன். நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிற பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன அந்த ஏசாயா 43:1 இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பலவிதமான காரியங்களை மீட்கிற தேவன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன், சாபத்திலிருந்து மீட்கிற தேவன், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்கிற தேவன், இன்றைக்கு பாவத்திலிருந்து மீட்கிற தேவன். அநேக நேரங்களிலே இதை அறியாது உணராது இருக்கிறோம். கொலைசேர் 1:14 வீதமாய் சொல்கிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவமானது ஆதி முதல் மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனையான காரியங்களை தருகிறது. பாவத்தினாலே மனுஷன் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள எல்லா விதமான உறவுகளையும் இழந்து போனான். ஆதி மனிதன் அந்த முதலாவது பாவத்தை செய்த பொழுது தேவனுக்கும் அவனுக்கு இருந்த நல்ல உறவானது முறிந்து போனது. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விரட்டப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அந்த பாவமானது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான மகிமையும், தேவ சாயலாக இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லா மேன்மைகளையும் இழந்து போக செய்துவிட்டது. பாவத்தின் தன்மையானது நமக்கும் அவருக்கும் நடுவே ஒரு தடுப்பு சுவராக மாறுகிறது. ஏசாயா 59:2 அந்த பாவமானது பிரிவினையை உண்டாக்குவதோடு வேதனையான காரியங்களை பெருகச் செய்கிறதாக இருக்கிறது. பாவமானது அநேக நேரங்களிலே நினையாத வேதனையான நோய்களை கொண்டு வருகிறது. மத்தேயு 9:2 பார்க்கிறோம், அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, அவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி பின்னால் சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாத்திரத்திலே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒரு மனிதனாய் மாறினார். பூரண சுகம் வந்தது. அவனுக்குள் அந்த பாவமானது ஒரு திமிர்வாத நோயை உருவாக்கினது என்று பார்க்க முடிகிறது. நோய்கள் வருவதற்கு 5 விதமான காரியங்கள் வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இயற்கையினாலே வருகிறது. இயற்கையாக மனிதனுடைய வாழ்க்கையிலே முதிர் வயதாகும்போது அந்த தட்ப வெட்ப மாறுதலினாலே அவருடைய வியாதிகள் வருகிறதை காண்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 27:1 ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். பார்வையற்று போனான் என்று பார்க்கிறோம். அவனுடைய சரீரத்திலே வியாதியை போல குறைவு ஏற்படுகிறது. அவருடைய கண்களின் பார்வையை இழந்து போன நிலைமை. ஏனென்று சொன்னால் வயது மிகுதியான காலம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வயதாகதினாலே பல பலவீனங்கள் வருகிறதை காண முடிகிறது. முதலாவது காரியம், வியாதி வருவதற்கு இயற்கையின் காரியங்கள், வயது முதிர்ந்த காலம். இரண்டாவது, பாவத்தினாலே வருகிறது. பாவமானது
மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடூரமான வியாதிகளை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு அநேக எய்ட்ஸ் நோயெல்லாம் பார்க்கிறோம். பாவத்தினுடைய அந்த காரியத்தினாலே வரக்கூடிய கொடூரமான நோய்களை பார்க்கிறோம். பலவிதமான ஆபாச காரியங்களை விரும்பி அவளோடு செய்கிற இச்சைகளினாலே வருகிற காரியங்கள். இன்னுமாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே பொறாமை, பெருமை போன்ற மனதிலே தோன்றுகிற எல்லா பாவத்தினாலே பலவிதமான வியாதிகள், கவலைகளினாலே பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் இவைகளெல்லாம் வருகிறதுக்கு காரணம் அவனுடைய மனதிலே தோன்றுகிற பாவங்கள். இவ்விதமாய் பாவத்தினாலே வருகிற வியாதிகள். மூன்றாவது, பிசாசினாலே வருகிற வியாதிகள். யோபனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே வேதனையான ஒரு போராட்டமான நோய் அவனை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். பிசாசினாலே வருகிற வியாதிகள். இன்னும் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே 18 ஆண்டுகளாக சற்றேனும் நிமிர முடியாத ஒரு கூனியை குறித்து பார்க்க முடிகிறது. அவை பிசாசினாலே வருகிற வியாதிகளை பார்க்கிறோம். இன்னுமாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் வியாதி என்று பார்க்கும்போது சாபத்தினாலே வருகிறது. பல சாபங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே அங்கு கேயாசியை குறித்து பார்க்கிறோம். உண்மையற்றவனாயிருந்தான். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் சாபமாக நாகமானினுடைய குஷ்டரோகம் வந்தது. வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெனரேஷன் கர்சஸ், சந்ததியாய் இருக்கக்கூடிய சாபங்கள், அவைகள் நிமித்தமாய் கொடூர நோய்களை அனுபவித்து வருகிறார்கள். தேவ மகிமைக்காக வியாதிகள் வருகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து சீஷருடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இங்கு பார்க்கிறோம், பாவத்தினாலே அங்கு வியாதிகள் வருகிறதை பார்க்கிறோம். மகிமைக்காக வந்த வியாதிகள். இந்த 5 காரணங்களினால்தான் மனிதனுக்குள்ளாய் வியாதி வருகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த 5 மீதும் அதிகாரம் உடையவர், சர்வ அதிகாரம் உடையவர். அவர் நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்து தீர்த்தபடினாலே இந்த நோய்களெல்லாம் நீக்குகிற தேவனாயிருக்கிறார். அவை திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருந்தபடினாலே பாவத்தை மன்னித்தார், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். 2வது காரியமாக, பாவத்தினாலே வருகிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பாவத்தினுடைய தன்மைகள் எண்ணங்களாய் நம்முடைய எப்பொழுதும் உள்ளங்களிலே இருக்கிறது. தாவீது சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்போதும் என் முன் நிற்கிறது என்று சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே பாவங்களை சிலர் மறந்து போகிறார்கள். ஆனால் சிலரை அறியாதபடி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய சமூகத்திலே பாவங்கள் இருக்கிறது. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை செய்தித்தாளின் வழியாய் பார்த்தோம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சகோதரன், மில்லிலே வேலை செய்கிற சகோதரன், திருமணமாகி மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் வேலை செய்ய சென்ற இடத்திலே இன்னொரு மகளை
அவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய உள்ளத்திலே முன்னிருந்த மனைவியானவள் இரண்டாவதாய் நேசிக்கிற மகளை அடைய முடியாதபடி தடையாக இருக்கிறாள் என்று எண்ணிவிட்டான். ஆகவே ஒரு நாளிலே ஒரு இடத்திற்கு சென்று கூட்டிச் சென்று தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே, கிணறிலே அவளை தள்ளிவிட்டான். அவள் அவ்விதமாய் அந்த கிணற்றிலே, தண்ணீர் இல்லாத கிணற்றிலே விழுந்து, ஏன் மாமா இவ்விதமாய் செய்தீர்கள் என்று கூப்பிட அவன் காதை கேட்காதது போல அங்கிருந்து போய்விட்டான். அவனுடைய மனைவி என்ன ஆனாள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இவ்விதமான காரியங்கள் நடைபெற்ற பின்பு அவனுடைய பாவம் அவனுக்கு முன்பாக நிற்க ஆரம்பித்தது. அந்த ஈன சத்தம், மறிக்கும் தருவாயில் இருந்த அந்த மனைவியினுடைய சத்தம், ஏன் மாமா என்னை தள்ளினீர்கள் என்று ஆழ கணத்திலிருந்து சத்தத்தை கேட்ட பொழுது சமாதானத்தை இழந்து போனான். தூங்க முடியவில்லை. சில ஆண்டுகள் கழித்து போலீஸுக்கு சென்று இவ்விதமாய் என் மனைவியை கொன்றுவிட்டேன் என்று போலீஸிலே சரணடைந்தான். போலீஸார் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது அந்த மகளுடைய அந்த எலும்பை கூட பார்க்க முடிந்தது. எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம்! மற்றொரு மனைவியை அடைவதற்காக அதை செய்தபடினாலே அதை அறிந்த அந்த பெண்ணானவள், ஓ கொலைபாதகனாய் இருக்கிறாயே என்று சொல்லி அவளும் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டாள். யோசித்து பாருங்கள், பாவமானது எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம்! சமாதானத்தை கெடுத்து, வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து, சிறந்த நல் வாழ்க்கையை அழித்து போடுகிறதா இருக்கிறது. இன்னுமாய் இந்த பாவமானது என்ன செய்கிறது? நமக்குள்ளாய் மரணத்தை விளைவிக்கக்கூடியது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் தெளிவாய் காண முடிகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். 23ஆம் வாக்கியம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவமானது மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை விளைவிக்கக்கூடியது. இவ்விதமாய் பாவத்தினால் உண்டாகிற வேதனைகளை காண முடிகிறது. ஏன் மனிதன் பாவத்தை செய்கிறான்? எது நிமித்தமாய் இந்த பாவங்களை செய்கிற உணர்வுகள், எண்ணங்கள் தோன்றுகிறது? வேதத்தை பார்க்கும் பொழுது முதலாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது பாவத்திற்கு அடிப்படையாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இச்சையானது மனிதனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போர் செய்கிற காரியம். 1 பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே, இச்சையானது ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற ஒன்று. ஆகவே இச்சையானது மனிதனுடைய வாழ்க்கையிலே கேடுகளை, வேதனைகளை, போராட்டங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை செய்ய வைக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது அந்த உண்டாக்கப்பட்ட ஏவாள், அவளுடைய வாழ்க்கையிலே இச்சையானது வந்தது. பிசாசானவன் உள்ளத்திலே தூண்டினான், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொல்லி பொய்யான கூற்றை கூறியது. அதனுடைய விளைவு என்ன? அந்த பழம் புசிப்புக்கு நல்லது, கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்க பழம் என்று சொல்லி அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வாக்கியத்திலே அந்த பழத்தை பறித்து புசிக்கின்ற காரியத்தை பார்க்க முடிகிறது. அந்த இச்சையானது அவள் பாவத்தை செய்வதற்கு
தேவன் அந்த விருட்சத்தை விலக்கியிருந்த அந்த விருட்சத்தை உண்பதற்குரிய உணர்வை, எண்ணத்தை, ஆவலை உருவாக்கினதை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேக பாவங்கள் இச்சையின் அடிப்படையிலே வருகிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் வாக்கியத்திலே தாவீது யுத்தத்துக்கு செல்ல வேண்டியவன், அவ்விதமாய் செல்ல வேண்டியவன் யுத்த காலத்திலே அவன் வீட்டிலே இருக்கிறான். ஒரு நாள் மாலையிலே உப்பரையிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவருடைய கண்கள் அங்கு பாவமானதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய கண்களானது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவ்விதமாய் கண்டதோடு மாத்திரமல்ல, அந்த மகளை குறித்து தன் உள்ளத்திலே எண்ணுகிறான். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய அதிகாரங்களினாலும் அவருடைய பதவியினாலும் தன்னுடைய கண்களின் இச்சைகளுக்கு அடிமையான அவன் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுகிறவனாய் மாறினான். அந்த ஒரு காரியமானது, இச்சையானது அவருடைய வாழ்க்கையிலே வேதனையான தவறான காரியத்தை செய்து வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மற்றவருடைய மனைவி என்று அறிந்திருந்தும் அதை உணராதபடி தவறான காரியத்தை செய்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்து பாவத்திற்குரிய தண்டனையை ஆக்கினி அடைந்தார். 12ஆம் அதிகாரத்திலே நீயே அந்த மனிதன் என்று சொல்லி நாத்தான் மூலமாக கர்த்தர் அவன் பாவத்தை உணர்த்தினார். ஆனாலும் அவன் குடும்பத்திலே சாபமும் பிள்ளையினுடைய மரணமும் உண்டானது. அவை இன்றைக்கு பாவமானது, இச்சையானது பாவத்தை கற்பந்தரித்து பிறப்பிக்கிறது. அதன் விளைவு வேதனையாயிருக்கிறது. முதலாவது காரியமாக இச்சையானது காரணமாயிருக்கிறது. ஆகவே தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அங்கு 15, 16 வாக்கியங்களிலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு பார்க்கிறோம், இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். அங்கு மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இவைகளினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்கிறவனாய் மாறுகிறான். இன்னுமாய் வேதத்தை நாம் பார்க்கும்போது ஏன் பாவம் செய்கிறான், ஏன் பாவத்தை செய்கிறான் என்று ஆராயும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்த பிரமாணங்களை அசட்டை செய்து மீறுகிற செயல். அருமையான தேவன் ஜனமே, அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதுதான் பாவம் என்று சொல்லி நாம் நன்கு அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜீவ வசனங்களை அவமதிக்கின்ற காரியம், அதை அசட்டை செய்கிறது. அது என்ன இருக்கிறது என்று எண்ணுகிற எண்ணங்கள், நாம் அவ்வாறு செய்யும்போதெல்லாம் தேவனையே அசட்டை செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவமானது பிரவேசிப்பதற்கு முதலாவது இச்சையாயிருக்கிறது தேவ வசனங்களை அசட்டை செய்து மீறுகிற காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை அசட்டை செய்து பாவங்களை செய்து செய்து வாழ்க்கையிலே தவறான காரியங்களை பின்பற்றி பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அடிமையாயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரியம் உண்டு. ஏன் நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே
ஒருவன் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லி தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பாவம் எப்படி வருகிறது என்று சொன்னால், நன்மை செய்ய திராணி இருக்கும் போதும் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போதும் அதை செய்யாதிருந்தால் பாவமாயிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பாவத்தினால் உண்டாகிற வேதனைகள், பாவத்தினால் உண்டாகிற பாவம் ஏன் உண்டாகிறது என்று சொல்லி இந்த 2 தலைப்பின் கீழாய் பாவங்களை குறித்து நாம் ஆராய்ந்தோம். தேவ சமுத்திரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிந்திருக்கிறோம். பாவத்தினாலே பல பாடுகள், நோய்கள் வருகிறதை காண்கிறோம். அவை இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மீட்கிறவராயிருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை நித்திய நல் வாழ்க்கைக்குள்ளாய் நடத்துகிற தேவன். அவர் நமக்காக இந்த மேலான காரியத்தை சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பாவத்தினுடைய வேதனைகள், பாவம் ஏன் செய்கிறோம் என்று அறிந்த நாம் இதை மனதில் வைத்து இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறவர், மீட்கிறவர் நமக்கு இருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, பாவத்தினால் வருகிற காரியங்களை அறிந்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுகிற உள்ளத்தை தாரும். இந்த நாள் முதற்கொண்டு பாவம் நீங்கின நல்ல வாழ்க்கை வாழ, பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபை நிறையட்டும், சமாதானம் பெருகட்டும், அதிசயங்களையே காண செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளிவருகிற எங்கள் ஜெபதனி மாத இதழையும், எங்கள் செய்தி சீடிகளையும், எங்கள் பாடல் சீடிகளையும் பெற்று பயனடையுங்கள். மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோட், ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. Our contact address is number 3, 6th Cross Street, 5th Main Road, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.